ஐயோ, நாட்டில் வர வர ரொம்ப அநியாயம் நடக்குது. இதை காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். யார் அது? திருடனா? அக்கா சொல்லுடா. ஹலோ, மனைவி காவல் நிலையம் ஸ்பீக்கிங். ஹலோ மேடம். சொல்லுப்பா, என்ன கேஸ்? தக்காளி கிலோ 50 ரூபாய்க்கு விலையேற்றி வச்சிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? எந்த கடை? நம்ம அண்ணாச்சி கடை. சரி, எவ்வளோ தக்காளி? 100 ரூபா தக்காளியே 150 ரூபாங்கிறான். வேற கடைக்கு போய் செக் பண்ணியா? வேற கடையே இல்ல மேடம். வேற கடையே இருந்தாலும் தக்காளி இல்லைன்னு சொல்றான். ஓ சரி சரி, மறக்காம அவங்க கிட்ட இருந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு வீடு வந்து சேரு. ஓகே மேடம். மேடம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்னக்கா நீ என்னன்னா திருடன் சேவ் பண்ணி வச்சிருக்க, அவரு என்னன்னா போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? புருஷன் நடவடிக்கை சரியில்லைனா பொண்டாட்டி போலீஸா மாதிரி தாண்டா ஆகணும். புரியலையே. புரியலனா மேல பாரு. நானும் கல்யாணம் ஆன புதுசுல அவர் நல்லவர்னு தான் நினைச்சேன். மச்சான், பாட்டில் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சைடிஷ் மட்டும் நீ உஷார் பண்ணி வைடா. டே என் பொண்டாட்டி வர. வை ஏங்க, மதியம் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், லஞ்ச் மறக்காம சாப்பிட்டுருங்க. சரிம்மா. மா, இன்னைக்கு மாமாக்கு ஆபீஸ்ல ஹெவி ஒர்க் இருக்கு. நீ என்ன பண்ற? நான் வரலன்னா கால்லாம் பண்ணாத, நீ சாப்பிட்டுட்டு தூங்கிரு. ஓகே, பை டி செல்லம். ஐ ஜில்லுன்னு பீரு. கால் பண்ண வேணான்னு சொன்னாரு, ஆனாலும் மனசு கேட்கல. இவது கால் பண்றா. ஹலோ, சொல்லுமா. ஏங்க என்ன பண்றீங்க? தோ இங்கதான் ஆபீஸ் கேண்டீன்ல இருக்கம்மா. அதான் சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கேனே, அப்புறம் எது கேண்டீன் போனீங்க? அது இல்லம்மா, ரொம்ப வெயிலா இருந்துச்சு, அதான் சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். ஓ ஓகே ஓகே. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க? ஐடி கம்பெனிமா. எங்க கம்பெனி தான் இந்தியாலயே டாப் கம்பெனி. ஓ ஐடி கம்பெனி. ஆமாமா. அப்படி கொஞ்சம் ரைட்ல பாருக்கண்ணா. ரைட்ல என்ன இருக்கு? ஐயோ, டாஸ்மார்க் முன்னாடி கையில பீர் பாட்டில் தொலைச்சிருவாளே. ஐடி கம்பெனின்னு சொன்னீங்க, எப்போ சார் அரசு உத்தியோகத்துல போய் வேலைக்கு சேர்ந்தீங்க? அது வந்து இந்தியாலயே பெரிய கம்பெனி. இதுக்கு பேரு கேண்டீன். சில்லுன்னு ஜூஸ். வீட்டுக்கு வாடி, நான் போட்டு தரேன் ஜூஸ். ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ? வாடி, உனக்கு இருக்கு. உண்மையாவே நீ மாமா அடிச்சிட்டியாக்கா? அடிச்சி யாவா? அதை விட இன்னொரு கூத்து இருக்கு, அத கேளு. மேல பாரு மேல பாரு, ஃபிளாஷ்பேக். மாப்பிள்ள வேற சரக்கா வாங்கி வச்சுட்டு ரெடியா இருக்கான். இந்நேரம் பார்த்து சைடிஸ்க்கு சுத்தமா காசு இல்ல. இந்த ஹேண்ட்பேக் வேற கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. ரைட்டு, அவ இல்லாத நேரமா பார்த்து தூக்கிற வேண்டிதான். என்னென்ன இருக்கு, எவ்வளோதான் இருக்கு? 500 ரூபா. ஓ மை காட், ஓபன் ஆயி. தோரா என்ன பண்றீங்க? என்ற பொண்டாட்டி பர்ஸ்ல பணம் இருக்குதான்னு பாத்துனுங்க. ஓ, பார்த்து அப்படி என்னத்த கிளிக்க போறீங்க? அது வந்துங்க, நான் எது கால தூக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கா. இப்ப நான் கிளிக்கிறேன் பாருங்க. என்ன ஒண்ணுமே காணோம். சரி, இதுல ஒளிச்சு வச்சிருக்கானான்னு பாப்போம். காணமே. முழிக்கிற முழிய பாரு. அடி பாவி, பர்ஸ்ல கை வச்சதுக்கு இப்படி ஜெயில் கைது மாதிரி உட்கார வச்சிட்டியடி. என்னங்க முனங்கல் சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மேடம். பட்ட பகல்ல சொந்த வீட்டுல திருட்டு இல்ல? எது திருட்டா? அது நான் சம்பாதிச்ச பணம் தானம்மா. அது உன் அக்கவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் என் பர்ஸுக்கு வந்தாச்சுன்னா அது ஏன் பணம், புரியுதா? இல்ல, எனக்கு புரியல. உன் ஜட்டி துணி துவைக்கிறதுல இருந்து நீ திங்கிற சோறு வரைக்கும் சமைக்கிறது நான் தானே. அது கூலி யார் கொடுப்பா? அடிச்சி தூ. ஜட்டி துணி திங்கிற சோறா? உனக்கு சொல்லி காட்ட வேற வார்த்தையே இல்லையாடி? ஏய், உனக்கு நாளையில இருந்து திங்க சோறு போட்டுக்க துணிமணிலாம் வேணுமா வேணாமா? சோறா? வேணும் வேணும். அப்ப ஏன் பணத்துல கை வச்சது தப்பு தானே? தப்புதான். அப்போ பண்ண தப்புக்கு ஃபைன் கட்டிடு. எது ஃபைனா? தம்பி, இதுக்கே வாய பொழந்தா எப்படி? இன்னொன்னு இருக்கு, அத கேளு. இன்னொன்னா? என்ன மேல பாக்குறா? ஓ, ஃபிளாஷ்பேக்ல.
என்ன இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் வருது? ஐயோ, நம்ம மெசேஜ் ரெக்வெஸ்ட்ல பொண்ணா? யாரா இருக்கும்? ஹாய் ஹாய் டார்லிங். என்ன இவ்ளோ ஃபாஸ்டா ரிப்ளை வருது? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு பிரியா கியூட்டி. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பர்றா, ஐயோ நீங்களும் கியூட்டா தாங்க இருக்கீங்க. ஆ சீ, என் பிக்கே பார்த்ததில்ல, எப்படி கியூட்டா இருக்குன்னு சொல்றீங்க? சில பொண்ணுங்கள்லாம் டைப் பண்ணாலே தெரியும். என்னன்னு பேபி? ஒரு மாதிரி டைப் பண்ணு. எனக்கு புரியல. இல்ல, ஒரு டைப்பா அழகா இருப்பீங்கன்னு சொன்னேன். சாரிங்க, ஆட்டோ கரெக்ட் ஆயிருச்சு. ஆஹா, வீடியோ கால் பண்றீங்களா? வீடியோ காலா? சபரி, உனக்கு ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குடா. என்ன பேபி, வேணாமா? இருங்க பண்றேன். இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், இதுதான் கரெக்டான அட்மாஸ்பியர். இப்ப கால் போட்டுற வேண்டியதுதான். ஆனா அவ போட்டோவை இது முடி நாம பார்த்ததே இல்லையே. அவ தான் நம்ம போட்டோவை பார்த்துருக்கா. ஒருவேளை கேவா இருந்தா கால் பண்ணி பார்ப்போம். பொண்ணா இருந்தா பேசுவோம். அதுவே கேவா இருந்தா டப் டப்புன்னு பிளாக் பண்ணி விட்டு போயிடுவோம். ஐயோ, காலாட்டன் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, ஏன் மொபைலை ஒளிச்சு வச்சிட்டீங்க? காமிங்க. ஐயோ, பொண்ணு வயசு தான், இப்ப பேசிட வேண்டியதான். ஹலோ, ஃபர்ஸ்ட் நீங்க காமிங்க. இல்லங்க, எப்பயுமே பாய்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட். முதல்ல நீங்க காமிங்க, அப்புறம் நான் காட்டுறேன். ப்ராமிஸா? ப்ராமிஸாங்க. காமிக்கிறேன். என்னை பார்த்த உடனே உங்களுக்கு லவ் வந்துடும். பாத்தீங்களா, என் பேச நான் காமிச்சிட்டேன். ஆனா நீங்க தான் என்ன காமிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா ஏமாத்துறீங்கல்ல. அட, நான் ஏமாத்துற ஆள இல்லைங்க. நான் கண்டிப்பா காட்டுறேன். ஆனா நீங்க என்னை பார்த்து பயப்படக்கூடாது. என்ன, ஓகேவா? ஏங்க, நீங்க என்ன என் பொண்டாட்டி விடவா மோசமா இருக்க போறீங்க? காமிங்கங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓ, அப்போ உங்க விருப்பம். நான் காட்டுறேன். நீயா? நீயா? நானே தான். என்னக்கா சொல்ற? நீ அப்படி பண்ண? ஏய் தம்பி, இன்னும் ஃபிளாஷ்பேக் முடியல. ஃபிளாஷ்பேக்குள்ளேயே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. நீ மேல பாரு. போய் சொல்லிட்டு போய் குடிக்கிறாருடி. வீட்ல என் பர்ஸ்ல இருந்தே பணம் வேற திருடுறாரு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்டி. கல்யாணம் ஆனா பொண்டாட்டி திருவான்னு நம்பி நம்ம தலையில கட்டி வைக்கிறாங்க. ஆனா அப்பவும் அதுங்க திருந்தாதுங்க. ஏய், இருந்தால் நல்லவருடி. நல்லவரா? நீ தான் சொல்லிக்கணும். நல்லவரு வல்லவரு நாலும் அறிஞ்சவருன்னு. ஆனா அவனுங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சரக்கு திருட்டு மட்டும்தானா, இல்ல பொண்ணுங்க சமாச்சாரம் ஏதாச்சும் இருக்கா? சி, அவர் அவ்வளோலாம் ஒருத்தில்லடி. ஒருவேளை இருக்குமோ? நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? இன்ஸ்டால ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணு. நேம் என்ன வைக்கிறது? ஜெனரலா ஏதாவது பிரியா கியூட்டி, டால் லிட்டில் பிரின்சஸ்னு ஏதாவது போட்டு விடு. சரி. ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடு. என் புருஷன் உத்தம, ரிப்ளை கூட பண்ண மாட்டான். நீ வேணா பாரு. பாப்போம். உன் புருஷனுக்கு பொம்பளை சோக்கம் இருக்கா? குடு, நான் சாட் பண்றேன். ஏய் குட்ரி, நான் பாக்குறேன். ஏய் 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 வானாண்டி, விட்ரி. இருடி, வா உட்காரு. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு பிரியா கியூட்டி. ஏய், நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பரா, ஐயோ நீங்களும் ரொம்ப கியூட்டா தாங்க இருக்கீங்க. வீடியோ கால் பண்றீங்களா? ஐயோ, வீடியோ கால் வருது. ஏய் இதெல்லாம் வானாண்டி. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, என் பேச நான் காமிச்சிட்டேன். ஆனா நீங்க தான் காமிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா ஏமாத்துறீங்கல்ல. நான் ஏமாத்தலாம் மாட்டேன், காமிப்பேன். ஆனா நீங்க பயப்படக்கூடாது. நீங்க என்னங்க என் பொண்டாட்டியோடவா மோசமா இருக்க போறீங்க? என்னது, என் பொண்டாட்டி விட மோசமா இருக்க போறீங்களாமா? இவனை தான் நல்லவன்னு சொன்னியா? காமிங்கங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா வீடியோ கால்ல பேசுவோம் புருஷன் கிட்ட. ஏய், அவற்றெல்லாம் நான் பேசலடி. இங்க பாரு, இது உன் வாழ்க்கை. நீ தைரியமா பேசினாதான் உன் புருஷனை நீ திருத்த முடியும். அப்போதான் உனக்கு பயந்து எந்த தப்பு பண்ணாம இருப்பான். இல்லனா அவுத்து விட்ட கழுததான். பாத்துக்கோ. குடு. நீயா? நீ எப்படி வீடியோ கால்ல? நீ எப்படி பாத்ரூம்குள்ள? ஹாய் ப்ரோ, இந்த ஐடியா கொடுத்தது நானு. நம்மள முடிச்சுட்டீங்க போங்க. ஒரு மனுஷன் எந்தெந்த விஷயத்துல மாட்டக்கூடாதோ எல்லா விஷயத்திலும் மாட்டிருக்காங்க மனுஷன். இப்ப கூட பாரு, ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவாரு.
மருதமலை மாமணியே முருகையா இதோ தேவரை ஐயாவே குலம் வந்துட்டார்ல. காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே. ஐயோ நம்ம தம்பி, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நல்லா தான் இருக்கேன். சும்மா தளபதி கோட்டு. தெரியுது தெரியுது. இந்தாமா தக்காளி மட்டுமா விலையேத்தி இருக்காங்க, பில்ல பாரு, எல்லா பொருளுக்குமே விலையேத்தி வச்சிருக்காங்க. ம், சரிம்மா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்ட, நான் வரேன். இருங்க. பில்ல ஏதோ வில்லுங்க நடந்த மாதிரி இருக்கே. வில்லங்கம்மா என்ன பார்த்து சந்தேகப்படுறியா? ஐயோ துளசி வாசம் மாறினாலும் மாறும், சபரி வாக்கு மாறாது. என்ன போய் சந்தேகப்படுறியே? தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்க ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்குனீங்களா? fraud பயலே. ஏன் இவ இப்படி கேக்குறா? இந்த பேனா எப்படி வந்துச்சு புதுசா? ஐயோ சோலி முடிஞ்சு. பேனா கடைசியா ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது. தக்காளி கிலோ 150. பருப்பு இவ்வளோ சாம்பார் வைக்க சொன்னா ரசத்தை வச்சுட்டு இதான் சாம்பார்னு சொல்லி சாதிப்பா. பருப்பு கிலோ 350. இது கமிஷன். இனி நம்ம தான். ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டேனே. இன்னைக்கு செத்தடி மவனே. இரு நானே சரண்டர் ஆயிடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுமா. ஆ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அட்லியோட படத்தில் கூட 2 ஃப்ளாஷ்பேக் தான் இருக்கும். ஆனால் இந்த கதையில் 3 ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட அவங்க 2 பேர் சண்டை போடுறதுக்கான முக்கிய காரணமே நான் தான். ஏன்னா நான் தான் இந்த கதையோட